ராஜகோபால், நீ அமோகமா இருக்க போற. உனக்குதான் ராகுதசை முடிஞ்சு குருதசை நடந்துகிட்டு இருக்குல்ல. அதுவும் இல்லாம அஷ்டமத்து சனி முடியுது. கண்டிப்பா பாரு, எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து நல்ல செய்தி வரப்போகுது. அது மூலமா உங்க லைஃபே மாறும். என்ன அங்கிள், ஏதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கிருக்கீங்களா? நான் எதிர்பாராத விதமா ஏதோ அமையுங்கிறாரு. லாட்டரியிலையும் அடிக்கலாம், ரம்மியிலையும் அடிக்கலாம் இல்லையா? ஓ ஆமாமா, உங்களுக்கு அந்த பழக்கம் கூட இருக்குல்ல? என்ன கோபி, உங்களுக்கும் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. 50-50. என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? உங்க ராசி சொல்லுங்க. அவர் புட்டு புட்டு வைக்கிறாரா இல்லையா பாருங்க. தம்பி, என்ன ராசி உங்களுது? என் ராசியெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. ரஞ்சினியோட ராசியை பார்த்து சொல்லுங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்டயே வந்துட்டீங்களா? இருக்கட்டும், சொல்லுங்க. எனக்கெல்லாம் இப்ப பார்க்க வேண்டாம். நான் ரஞ்சினியோட ஜாதகத்தை எப்போ பார்த்துட்டேன். அருமையான ஜாதகம், அதிர்ஷ்ட ஜாதகம். யாரு கொடுத்து வச்சிருக்கோம்? ஏங்க, என் ஒய்ஃப் சாரதா ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. உங்க அப்பா என்ன சொல்றாரு பாரு. அவங்க ராசிதான் எனக்கு தெரியுமே. நீங்க துலாம், அவங்க கன்னி. பொதுவாவே நல்ல வசிய பொறுத்த இருக்கு. சார், வசி என்ன? அது என்னன்னா தம்பி, ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனசு ஒத்து போகும். சரி, உங்க ராசியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னது? மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். இதுலதான் உங்களுக்கு பொண்ணு அமையும். ஜாதகம் பொய் சொல்லாது. கண்டிப்பா உங்களுக்கு அதுலதான் மனைவி அமையும். கண்டிப்பா என் ஜோசியம் பலிக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏய் வாடா உள்ள வா. அம்மா, யார் வந்திருக்கா பாரு, கோபி வந்திருக்கான். என்ன இன்னைக்குன்னு பார்த்து வீடே காலியா இருக்கு, எல்லாம் எங்க போயிட்டீங்க? அம்மா, எங்கம்மா இருக்க? மா மா, என்னப்பா? கோபி வந்துட்டாமா? வந்துட்டாரா? உள்ள உட்கார வச்சியா? உள்ள கூப்பிட்டுட்டேன், நீ உட்கார சொல்லு. அக்கா எங்க? அக்கா பின்னாடி இருக்கா. சரி, நான் போய் அக்கா கிட்ட சொல்லிட்டு. என்னப்பா அங்கேயே நின்னுட்டு வா, உள்ள வா. ஐயோ, பாத்து எத்தனை வருஷம் ஆகுது. என்ன வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? அண்ணா அண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஐயோ, உட்காருப்பா, நான் பேசிட்டே இருக்கேன். உட்காருப்பா. மீனா, இங்க வா சீக்கிரம். உட்காருப்பா. நான் நல்லா இருக்கேப்பா. அக்கா, கோபி வந்துட்டான், சீக்கிரம் வா. நல்லா இருக்கேம்மா. வா சீக்கிரம். இத வந்துட்டேமா. கோபி,
என்ன மீனா அப்படி பாக்குற? பழைய கோபி தான். அதான் பாக்குறேன். உங்களை பார்த்தா ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே தெரியல. நான் ஏதோ கலர்ட் ஹேர் டிஃபரண்ட் காஸ்டியூம்ல எல்லாம் இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். மொத்தத்துல நீ ஒரு பைத்தியக்கார மாதிரி எதிர்பார்த்திருக்க கோபிய. இங்க பாரு மீனா, எங்க இருந்தாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நோ சேஞ்ச், அதே கோபி தான். ஆமா, அப்பா எங்க காணோம்? எங்களை பொறுத்த வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம்னா அது எங்க அப்பாவோட விஷயம் தான். எங்க போறாரு எங்க வராருன்னு இங்க யாருக்குமே தெரியாது. அவ்வளவு சீக்கிரட்டாவா இருக்காரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க போறாரு எங்க வராருன்னு அவருக்கே தெரியாது. மறந்துட்டேன். மா, இது உங்களுக்குமா? ஐயோ எதுக்குப்பா இதெல்லாம்? இருக்கட்டும், வைங்கம்மா, வைங்க. மாமா வாங்கிக்கோமா, எல்லாம் லண்டன் ஆமா, ஐட்டம். லண்டன் ஐட்டம் உனக்கும் தான். தேங்க்யூ. இந்த கார்த்திக், எனக்கு எதுக்கு வெயி, அதெல்லாம்? இது அப்பா கிட்ட கொடுத்துரு. ஐயோ ரஞ்சினி இன்னும் வரல. ரஞ்சினி இங்க வாமா, வந்து பாரு. பின்னாடி துணி காய போட்டுட்டு இருக்கா. வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தேன். உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, வாங்கிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஆமா, லண்டன்ல லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு? அது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் மற்றபடி எல்லாமே மெக்கானிக்கல் லைஃப் தான். மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு ஆட்கள் தேவை. ரஞ்சினி, கஸ்டம்ஸ்ல நீங்க இல்லையாமே, கேள்விப்பட்டேன். என்ன பிரச்சனை? அதை ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது, நிறைய சொல்லணும். சொல்றேன். இட்ஸ் ஓகே, நான் இங்க தானே இருக்க போறேன். பேசுறது தவிர வேற என்ன வேலை? ஏ, நீங்க மறுபடியும் அங்க போறது இல்லையா? உங்க ஜாப்? அது நீங்க சொன்ன மாதிரி தான், ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது, நிறைய பேசணும். ஒரு நிமிஷம். ப்ளீஸ். ஏய், அது உள்ள வெய்யண்டி. இருடா, என்ன இருக்குன்னு பாக்குறேன். அப்போ உங்களுக்கு ஹெல்த்லாம் எப்படி இருக்கு? உட்காருப்பா. ஏய், இது கொண்டு போய் உள்ள வை. இந்தடா, இதை எடுத்து போய் உள்ள வை. குடுமா. மீனா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா. ஹலோ. ஆமா மேடம், அந்த சிடி என்கிட்ட தான் இருக்கு. ஏன் டேபிள்ல தான் இருக்கு. அதோட கீ என்கிட்ட தான் மேடம் இருக்கு. சரி, நான் இப்போ உடனே வந்து எடுத்து தரேன். ஓகே ஓகே மேடம். ரஞ்சினி, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு.
ரஞ்சினி யாரும்மா போன்ல? ஆபீஸ்ல இருந்து சந்திரமதி ஃபோன் பண்ணாங்க. நான் அர்ஜென்ட்டா போய் என்னக்கா? நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணுமா? ரொம்ப அர்ஜென்ட்டான வேலைமா. சாரி கோபி, இட்ஸ் ஓகே. நான் உடனே போகணும். நான் போய் தான் அந்த வேலையை முடிக்கணும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். போயிட்டு வாங்க. பாய். சரிம்மா. இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா. அம்மா நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன், நீ சீக்கிரம் வந்துரு. லேட் பண்ணிடாத. பத்ரம். நீங்க உட்காருங்க தம்பி, நான் போய் காசு சரிங்க. எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. டேய் நீ பேசிட்டுடா, நீ வா உள்ள வா. அப்புறம் என்னடா விஷயம்? கார்த்திக், நீதான் சொல்லணும். டேய், என்ன பத்தி கேட்காத. நீ என்ன பண்ற? அதே வேலையில தான் இருக்கல, மாறிட்டியா? என்ன பெரிய அதே வேலை, பெரிய கலெக்டர் வேலை. இப்பதான் போய் சேர்ந்திருக்கேன். ஏதோ போயிட்டு இருக்குடா. அப்படி ஏன் சம்பளம் பத்தலையா? நீயே செலவு பண்ணிடுறியா? அடேடே வா கோபி, வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் அங்கிள். உட்காருப்பா, நல்ல நேரத்துல வந்திருக்க. சாரதா, சாரதா. என்னங்க? ரஞ்சினி கூப்பிடு. இப்பதான் ஆபீஸ் கிளம்பி போனா. அவ சம்பந்தப்பட்ட விஷயம் அவகிட்ட சொல்லாம முடியாம போச்சே. சரியா வந்தோன்னு தெரிஞ்சுக்க போற. சாரதா, ஒரு நல்ல விஷயம், ஒரு அருமையான வரன் பார்த்திருக்கேன். அப்படிங்களா? ஆமாமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாண புரோக்கரா இருக்கான். எதாச்சியா பார்த்தேன், ஒரு பையனை பத்தி சொன்னான். ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலை, நல்ல சம்பளம், சொந்தமா சென்னையில 3 வீடு இருக்கான். சரி, ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசலான்னு சொன்னேன். ரஞ்சினி ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அந்த பையன் ஜாதகத்தையும் நம்ம ரஞ்சினி ஜாதகத்தையும் பார்த்துட்டு எல்லா பொருத்தமும் சூப்பரா அமைஞ்சிருக்குன்னு ஜோசிகாரன் சொன்னான். பையன் வீட்டுல பூரண சம்மதம். சொன்னா உடனே பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துருவாங்க. அப்பா, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்காரு. அப்பா, இதெல்லாம் நிஜம்தானப்பா? என்ன மணி, எப்போ ஒரே மாதிரி தான் இருப்பனா? நான் திருந்தவே முடியாதா? அப்பா, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்களால பொண்ணு பார்க்கறதுக்கு. ஏய் கொஞ்சம் இருங்க, ரஞ்சினி வரட்டும், அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமே. அவகிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நல்ல சம்பந்தம்னா அவன் வேண்டாம் நான் சொல்ல போறேன். சந்தோஷம் தான் படுவா. ஆமாமா, அப்பா சொல்றத பார்த்தா நல்ல குடும்பமா இருக்கும் போல இருக்கு. கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடலாமா? அங்கிள், நான் கிளம்புறேன். ஐயோ இருங்க, கொஞ்ச நேரத்துல சாப்பாடே சாப்பிட்டுட்டு போயிடலாம். இல்லம்மா, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருந்தது, மறந்துட்டேன். நான் போயிட்டு வரேம்மா. நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன். வரேம்மா. சரி, நானும் வந்து இல்ல, டிராப் பண்றேனே. நீங்க பேசிட்டுருங்க, நான் வரேன். அப்பா, மாப்பிள்ளை போட்டோ பாத்தீங்களா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? போட்டோ ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, அதை கேட்க மறந்தே போயிட்டேனே. ஐயோ அப்பா, மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? நல்ல கலரா இருப்பாரா? நிச்சயம் நல்லா தான் இருப்பாரு. நாம தான் நேர்ல பார்க்க போறோமே. கடவுளே, மெயின் டோர்லேருந்து 6 அடி எடுத்து வச்சா 6 ஸ்டெப்ஸ் இந்த பில்லர் வரும். சரிம்மா. ஓகே, டர்ன் டு யுவர் ரைட். 1 2 3 4 5 6 7 ஸ்டெப். கீழே இந்த சேர் இருக்கு. அங்கேருந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். கீழே குனிஞ்சா ஃபோன் இருக்கு. ஓகே. அண்ட் டர்ன் டு யுவர் லெஃப்ட். 1 2 3 4 5 6 7 ஸ்டெப்ஸ் இந்த பில்லர் இருக்கு. ஓகே, இப்போ இங்கேருந்து நேர 1 2 3 4 5 6 7 8 9
10. 10வது அடியில இந்த புக் ஷெல்ஃப் இருக்கு. ஓகே? ஓகே. கீழே இதோட ஹேண்டில் ஓகே. அண்ட் ரைட் ஹேண்ட் மேல ஸ்விட்ச் போர்ட். ஓகே. ஓகேம்மா, என்ன ரூம்க்கு எப்படி போறது? அப்படியே திரும்பி 1 1 2 2 3 3 4 5 5th ஸ்டெப்ல ஸ்டேர்கேஸ் இருக்கு. இப்போ நான் டைனிங் டேபிளுக்கு வழி காட்டுறேன். ஓகே? 1 1 2 3 4 5 5th ஸ்டெப். வசுந்தரா, என்னம்மா? இந்த கொடுமைக்கும் ஒரு முடிவே இல்லையம்மா. இவளை பார்த்து பார்த்து என் நெஞ்செல்லாம். ஒன்றும் பேசாதீங்க மது. இப்போ நான் சொன்னதெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகே? சரிம்மா. 1 2 3 4 5. அம்மா, தயவு செஞ்சு உன்னோட எந்த உணர்வையும் அவகிட்ட காட்டிக்காதம்மா. முடியல வசுந்தரா. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அவ கண்ணை ஏன் பறிச்சுட்டு போனான் கடவுள். வாழ வேண்டிய வயசுல பார்வையை தொலைச்சிட்டு ஒரு தடவை பார்த்ததுக்கே நெஞ்செல்லாம் வலிக்குதே. தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கியே, உனக்கு எப்படி இருக்கும்? இதை பார்க்கறதுக்கா நான் மறுபடியும் உயிரோட வந்தேன். அம்மா வேண்டாம்மா. மதுக்கு எப்படி ஆனதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ரொம்ப அழுதுட்டேன். இனி அழறதுக்கு எதுவுமே இல்லை. இத்தனை வருஷமா நான் வராததுக்கு இதுவும் ஒரு காரணம்மா. அங்க மதுவை எனக்குள்ளேயே வச்சிருந்தேன். அங்க அவ அழுததே இல்லைம்மா. அவளுக்கு பார்வை இல்லைன்னு அவ ஒரு நிமிஷம் கூட நினைச்சதில்லை. மற்ற குழந்தைகள்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அவ்வளோ சந்தோஷத்தையும் குறைவில்லாம கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி உங்களால இருக்க முடியலனாலும் பரவாயில்ல. ஆனா தயவு செஞ்சு பரிதாபப்பட்டு மாத்திரம் பேசிடாதீங்கம்மா. அங்க அவ எப்படி இருந்தாலும் அப்படியே எங்கேயும் இருக்கட்டும். அவ படிக்கிற படிப்புலயும் சரி, விளையாடுற விளையாட்டுலயும் சரி, அவளை தோக்க விடாம பாத்துக்கிட்டேம்மா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னோட 2 கண்ணும் அவளோடதுமா. என் கண்ணு வழியாதான் அவ எல்லாத்தையும் பாப்பா. நான் இங்க இருக்கிற நாள் வரைக்கும் இந்த சந்தோஷம் அப்படியே இருக்கட்டும்மா.